ஒரு காரசாரமான டேஸ்டியான மீன் குழம்பு, மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, பச்சை மிளகாய் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் உரித்து வச்சுக்கலாம். மீன் பீஸில் நல்லா உப்பு போட்டு கழுவி அலசி எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் மீன் குழம்புல வெண்டைக்காய் சேர்ப்போம். வெண்டைக்காய் நல்லா கட் பண்ணி வறுத்து வெறும் கடாயில் வறுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் விட்டு மீன் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா அது வதங்கி வந்த பிறகு நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு இடையில் மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா சேர்த்துப்போம். கழுவி வச்ச மீன் துண்டுகளோட 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னு தேவையில்லை. அது கூட நம்ம பச்சரிசி மாவு நல்லா கொஞ்சம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டா பச்சரிசி மாவு சேர்க்கறது நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா பிசைகிறதுல இருக்குது. நல்லா பிரட்டி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு வதக்கி தாளித்து விட்ட மீன் குழம்புக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மசாலாவை அதோட பிரட்டிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் தாளிப்போட இந்த தூளை நல்லா பிரட்டிக்கலாம். பிரட்டிக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு இதோட சேர்த்துக்குவோம். தேவையான அளவு நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நம்ம கலந்து விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுக்குவோம். இடையில நம்ம மீன் வறுவலுக்கு தேவையானது ஊறி ரெடியாக இருக்கிறதுனால அதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 3 பீஸாக நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு மீன்களை சேர்த்து தேங்காய் சேர்த்து இறக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மை லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.